80, 90 காலகட்டங்கள்ல காமெடிகளுக்கு பெயர் போனவர்கள் தான் கவுண்டமணி செந்தில். அப்போது இருந்த ஹீரோக்களை விட அதிக சம்பளம் வாங்கிய நடிகர்கள் அப்படின்ற புகழ்பெற்ற பெருமையுமே இவங்களிடம் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளாகவே வயது முதிர்வு காரணமாக சினிமா படங்கள் நடிப்பதை ஸ்டாப் பண்ணியுமே வச்சிருந்தாங்க. ஆனால் தற்போது மீண்டும் கம்பேக் கொடுக்கும் விதமாக ஒரு சில படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே கவுண்டமணி அவர்கள் குறிப்பாக ஹீரோவாக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் தற்போது அவர் முக்கிய படம் ஒன்றுல ஒரு முக்கிய கதாபாத்திரம் எடுத்து நடிக்க போறாரா. அது வேற எந்த படமும் இல்ல, நம்ம AK-64 தான். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கவுண்டமணி அவர்களை சந்தித்து படத்துடைய ஸ்டோரிய சொல்லியிருக்காரா. இதுல முக்கிய கதாபாத்திரம் ஒன்றுல தான் கவுண்டமணி அவர்கள் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. அந்த கதாபாத்திரத்திற்கு கவுண்டமணி அவர்களை சூஸ் பண்ணதே நம்ம AK அவர்கள் தான் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா AK அவர்களுக்கும் கவுண்டமணி அவர்களுக்குமே நல்ல உறவு இருக்கு அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்துல கவுண்டமணி அவர்களுடைய மனைவி மறைந்த செய்தியை கேட்டு நம்ம AK அவர்கள் நலம் விசாரித்துமே இருந்தாரு. அந்த செய்தியை நம்ம அப்போதே பார்த்திருந்தோம். இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது கவுண்டமணி அவர்களுக்கு மீண்டுமே அதிசர் போன்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் படத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படின்றதுனால இந்த வாய்ப்பு இவருக்கு ஒரு தரமான கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.